இன்னைக்கு இந்த கௌதமி புத்திர சாதகர்ணி தமிழ்னு சொல்லக்கூடாது. இதுக்கு நான் ஒரு தெலுங்கு இல்லைன்னா ஒரு தமிழ்நாடுக்கே அவர் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இதுக்கு அந்த கதை பற்றி உனக்கு தெரியணும், வேறு யாருக்கு தெரிஞ்ச கதை எல்லாருக்கும் தெரியணும். இன்னைக்கு நம்ம உகாதி ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னா இல்லைன்னா அங்கே மகாராஷ்டிரா குடி பாடுவா இதெல்லாம் நம்மளெல்லாம் பண்ணுறதுன்னா அதுக்கு மூல காரணம் கௌதமி புத்திர சாதகர்ணி. ஸோ அதுக்கு தமிழ் படமாக நான் சொல்ல மாட்டேன், டப்பிங்கன்னு. தமிழ்நாடு, நான் பிறந்த நாடு தமிழ்நாடு. எனக்கு நான் இங்கே தமிழ் தண்ணி குடிச்சிட்டு பிறந்த உடம்பு இது. ஸோ இந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு தாய் ஊர் மாதிரி. நான் உங்களை வீட்டு பிள்ளை தான். இங்கே నుండి ఒక వీరపాండ కట్టబొమ్మన్, అంగే నుండి వర గౌతమి పుత్ర శాతకర్ణి, వర అల్లూరి సీతారామరాజు, இங்கே నుండి ஒரு எம்ஜிஆர் பிறந்தாரு, அங்கே నుండి ஒரு என்டிஆர். அப்படியே இன்னைக்கு 100வது படம் என்ன பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணப்போ எத்தனோ கதை கேட்டாச்சு. ஆனால் கொன்ன கதை இன்னைக்கு 100வது படம்க்கு சரியில்லைன்னு நினச்சப்போ டைரக்டர் கிருஷ்ண வந்துட்டார். அப்படியே நம்ம ப்ரொடியூசர், தெலுங்கு படம் ப்ரொடியூசர் விபோ சீனிவாஸ், ராஜீவ் ரெட்டி வந்துட்டு இந்த மாதிரி இந்த படம் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்ல உடனே ஏமோ என்ன அதிருஷ்டம், அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்து இன்னைக்கு இந்த ஜென்மக்கு நான் அதிருஷ்டம், இந்த படம் வந்தாச்சு, 100வது படம். சரி, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவருக்கு சொல்லிட்டு உடனே படம் ஆரம்பித்து 79 டேஸில் இந்த படம் பூர்த்தாயிடுச்சு. மொரோக்கோவில் ஷூட்டிங் பண்ணாச்சு, அப்புறமா ஜார்ஜியாவில் ஷூட்டிங் பண்ணாச்சு, மத்திய பிரதேஷ் மகேஷ்வரில் ஷூட்டிங் பண்ணாச்சு, ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் பண்ணாச்சு. இந்த படம் 79 டேஸில் இந்த படம் பண்ணப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பாலகிருஷ்ணா. நல்லா எப்போவுமே இந்த மாதிரி படம் பண்ண, இப்போ ஸ்ரீராமராஜ்யம் படம் பண்ணாச்சு, அது அப்பா பண்ண லவகுஷ படம். அதுக்கு ஒரு படம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த படம் நான் பண்ணாச்சுன்னா அந்த டைரக்டர் பாபு சார் அவர் இல்லைன்னு நான் அந்த படம் பண்ண மாட்டேன். அப்படியே நயனதாரா சீதா கேரக்டர் பண்ணாமல் நான் அந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்லாச்சு. அப்படியே இந்த படம் நான் சொன்னது மாதிரி இந்த பூர்வஜன்ம சுக்ருதம். இந்த இதுக்கென்னா எல்லாருமே டைட்டில்ஸில் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவர் பேருக்கு முன்னாடி அம்மா பேர் வந்துட்டு இப்போதான் ரவி சார் சொல்கிறேன்னா ஒரு வாட்டி வீட்டுக்கு போனால் அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். முதல் வாட்டி அவரை முன்னாடி அவரை ஃபினிஷ் பண்ணப்போ ஸ்பீச்சு ருக்மணி புத்ரா கே சவிகுமாரன் அவர் சொல்லுதுக்கு நமக்கு பாண்ட கட்டபொம்மன், உங்களை கிழக்க மாட்ட கலெக்டர் அநியாயம் செஞ்சவரை கழிச்சவன் அவர் ஏடு சொல்றாரா, நாட்டு நட்டாரா, களை பிட்டிங்கினாரா, தண்ணீர் பாய்ச்சினாரா, எங்களுக்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அழைத்தாரா, ஏழை மக்களுக்கு சோறு போட்டாரா, என்ன பண்ணாரு சொல்லு. அந்த மாதிரி ஒரு படம்க்கு ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படம்க்கு எத்தனோ ஆர்டிஸ்ட் இன்னும் அப்பா, அப்படியே பெரியப்பா எம்ஜிஆர், அப்படியே சித்தப்பா சிவாஜி கணேசனும் எல்லாருமே இருந்து அவர் சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கு படம் பின்னாடி நின்று முன்னாடி நிறுத்தத்துக்கு நிஜமாகவே அந்த கௌதமி பாலஸ்ரீ இல்லைன்னா அந்த சாதகர்ணி இருந்து நடந்துட்டாரானி. அப்படியே எத்தனோ சக்தி இந்த படம் முடிந்ததுக்கு அந்த இன்விசிபிள் ரூபமில் இருந்து இந்த படம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு. இவர் அழகாக வந்ததுக்கு அவர் எல்லாரும் இருந்தாருன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை. அப்படியே இப்போது நான் பண்ண படம் பைசா வசூல் அதையும் முடிஞ்சிச்சு. எதுக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒரு இவர் பெரிய படம் பண்ணப்புறமா பெரிய எந்த மாதிரி படம் பண்ணோம் அது பெரிய டவுட்டு. எனக்கு அந்த டவுட் இல்லை. இதுக்கு என்ன நம்ம அபிமானிகள் பிரேட்சகர்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா படம் அவர் கேள்விப்பட்ட படம் என்ன அவருக்கு படம்ல வேணும் அந்த கொடுத்தா இதுக்கான வி ஆர் எவ்ரிடே கமாடிட்டி.
அந்த மாதிரி கொடுத்தா அது அப்போ இருந்து எனக்கு வந்த தைரியம் அது. அப்போ தான் முதல்ல புதுவாக படம் எல்லாம் பண்ணிட்டாரு, எல்லோரும் பார்த்துட்டாரு, அவருக்கு இன்னும் தைரியம் கொடுத்துட்டாரு. அப்படியே இப்போ பைசா வசூல் அப்புறமா இப்போ நம்ம ருக்மணி புத்திர கே ரவிக்குமார் சார் டைரக்ஷனில் இப்போ என்ன சி கல்யாண் சார் ப்ரொடியூசராக அவர் படம் ஆரம்பிக்க போகிறேன். இங்கே தான் தமிழ்நாடு ஷூட்டிங், இங்கே கும்பகோணம் ஒரு 40 days ஷூட்டிங் இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த பிரேட்சக தெய்வம் ஆசிஸு, அப்பா அம்மா ஆசிஸு, அப்புறமா என் அபிமானங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கு. அதுதான் எனக்கு தைரியம். இந்த படம் தமிழில் இல்லை, நான் சொல்கிறேன் எல்லா லாங்குவேஜஸோட பண்ணும். இந்த படம் வேணும், எதுக்குன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தெரியணும். இப்போ பார்த்தா அவர் அந்த பிஸி லைஃப்பில் கீஜஸ் பிடிச்சி கையில் அவருக்கு டைமே இல்லை இந்த மாதிரி கதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைன்னா பார்க்கறதுக்கு. ஸோ இந்த அம்மா அப்பா எல்லோரும் தான் உங்களோட டியூட்டி அது. அவள் எல்லாருமே இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அம்மா அப்பா அண்ணா நம்ம முன்னாடி இருந்த தெய்வம். ஸோ அது அவருக்கு தெரியணும். தெரிஞ்சு இப்படியே நம்ம இந்த கல்ச்சர் நம்ம ட்ரெடிஷனு முன்னாடிக்கு போகணும். அந்த தெய்வம் ஆசிஷம் எப்படி இருக்கணும், எல்லாருமே நன்றியாக இருக்கணும்.